வணக்கம் தோழர்களே, நான் அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். இன்றைக்கு கிரிக்கெட் சிறப்பானதா, யோகா சிறப்பானதா, மனித வாழ்க்கைக்கு எது சிறப்பானது? நலமான வாழ்க்கையை தரக்கூடியது யோகா. விளையாட்டு என்பது உடல் நலத்திற்காக உலகம் செய்யக்கூடிய ஒரு தொழில். விளையாட்டு விளையாடினால் வீரர்களானால் உடல் நலத்தை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்டு தான் விளையாட்டு. இதில் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கும் சுகர் இருக்கிறது, சர்க்கரை நோய் இருக்கிறது. அது ஏன் வருகிறது? கிரிக்கெட்டை விட யோகா சிறந்ததா என்று என்னை கேட்கிறார்கள். அதற்காக தான் இந்த பதிவை நான் செய்கின்றேன். கிரிக்கெட் என்பது உடற்பயிற்சி, யோகா என்பது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி. நான் பல பதிவுகளை சொல்லி வருகின்றேன். ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி. இப்போது நான் உட்கார்ந்திருப்பது வஜ்ராசனம். வைரம் பாய்க்கும் உடம்பை பாதுகாத்து ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய இந்த பயிற்சி பாருங்கள். நான் எப்படி உட்கார்ந்துருக்கேன்னு பாருங்கள். இது ரசாயன மாற்றம் தரும். ஏறுமுழவன் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் தொலைவு நடப்பார். மாட்டு கட்டி ஏர் ஓட்டும் போது ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடந்து மண்ணை பிளக்க செய்வான். மண்ணை பிளப்பது மட்டுமல்ல, அவன் 10 பேருக்கு உணவளிக்கக்கூடிய உழைப்பை செய்கிறான். அவனுக்கு சர்க்கரை நோய் வந்தது கிடையாது. அவன் ஏர் ஓட்டும் போது நடக்கிறது மட்டுமல்ல, அந்த கலப்பையை தூக்குவான், களை பெரிப்பான். இப்படி பல்வேறு உடல் உழைப்பை செய்தனால் அவனுக்கு சுகர், சர்க்கரை நோய், பிபி என்பதெல்லாம் வந்தது கிடையாது. ஆனால் இப்போது இயந்திரமயமாக்க ஆனதால் அந்த உழைப்பு மறந்து போனதை போல் தெரிகிறது. அதனால் நான் இந்த பதிவை செய்கிறேன். நான் இந்த கிரிக்கெட் சிறப்பானதா, யோகா சிறப்பானதா என்று சொல்வதற்கு விட ஏறுழவு சிறப்பானதா, கிரிக்கெட் சிறப்பானதா என்று சொல்வதற்கும் முடியும். இப்பொழுது ஏறுழவு தொழில் இல்லை. அதனால்தான் கிரிக்கெட்டுக்கும் யோகாவுக்கும் நான் முடித்து போடுகிறேன். கிரிக்கெட் என்பது, ஒலிம்பிக் விளையாட்டு என்பது எதுவுமே நமக்கு உடல் நலத்தை பாதுகாக்க மட்டும்தான். ஏறுழவு என்பது அடுத்தவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய தொழில். அடுத்தவர்களுக்கு உணவும் கொடுப்பார்கள், அவர்களுடைய உடலையும் பாதுகாப்பார்கள். இப்போது அந்த ஏறுழவு தொழில் இல்லை. உழவு தொழில் இயந்திரமயமாக்கப்பட்டதால் இந்தியாவில் சர்க்கரை நோய், பிபி என்பதெல்லாம் அதிகரித்து வருகிறது. இதற்காக தான் நான் சொல்கிறேன், கிரிக்கெட்டை இன்றைய இளைஞர்கள் நிறைய விரும்பி விளையாடுகிறார்கள். ஆனால் யோகாவை அலட்சியப்படுத்துவது போல் நான் உணர்கிறேன். நான் ஒரு 10,000 பேருக்கு யோகாவை கற்றுக் கொடுத்தேன். ஆனாலும் நிறைய பேருக்கு சுகர், அது தொடர்ந்து அந்த யோகாவை பின்பற்றுவதில்லை. இதற்காக தான் வற்புறுத்தி நான் இந்த எபிசோடு இருக்கின்றேன். இப்போது வைரம் பாயும் உடல், வஜ்ராசனம் என்பது இது மாதிரி உட்கார்ந்தால் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடலை நலமாக, ஜீரண கோளாறு நீக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், சருமத்தில் பிரச்சனை வராது, ஜீரணம் சீராகும், இரத்த ஓட்டம் சீராகும். இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி இது வஜ்ராசனம் என்ற வைர பாயும் முஜரை. அடுத்ததாக கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு சர்க்கரை நோய் வருது. ஏன் வருது அப்படின்னு சொன்னாக்கா, அதற்கு நான் ஒரு முதிரை காட்டுகிறேன். நான் பல எபிசோட்லேயும் சொல்கிறேன், உடற்பயிற்சி என்பது இப்படி ஒரு நொடியில் ஒரு பந்து எடுத்து வீசுவார். கிரிக்கெட் வீரர் ஒரு நொடியில் இப்படி பந்து எடுத்து வீசுவார். அதனால் இந்த கணையத்தில் பயிற்சி கிடைக்காது. யோகா என்பது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்பது ஒரு நிமிடம் இப்படி இருக்கணும். தரையில் பாருங்கள், இந்த கை இப்படி பதியணும். இப்படி பதிச்சு ஒரு நிமிஷம் இருந்தாக்கா
அந்த கிரிக்கெட் வீரருக்கு அந்த சுகர் வராது. அதனால் அதை நான் எடுத்து சொல்கிறேன். ஒரு இராணுவ வீரன் சிறப்பானவனா, ஸ்டண்ட் நடிகர் சிறப்பானவனா அப்படின்னு கேட்டாக்கா, சினிமா நடிகருக்கு 3 ஆண்டுகள் பயிற்சி, இராணுவத்திற்கு 6 மாதம்தான் பயிற்சி. அப்படி என்றால் நான் 3 ஆண்டுகள் கடினமாக உழைத்து சினிமா ஸ்டண்ட் நடிகராக சேர்ந்து சில படங்களை நடித்தேன். அதனால் என்னுடைய உடலை நான் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கின்றேன். சினிமா ஸ்டண்ட்டை விட யோகா எனக்கு நல்ல பலனை தருகிறது. அதனால்தான் இளைஞர்களுக்கு எடுத்து சொல்வது என்னவென்றால், யோகா என்பது கடவுள் கண்டுபிடித்ததல்ல, தமிழன் கண்டுபிடித்த மருந்துண்ணா மருத்துவம். ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உடல் அமைப்பை நம் தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு ஆராய்ச்சி. இதனை செய்வதற்கு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய எபிசோடை தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நான் நலமாக வாழ்வதற்கு நல்ல யோகாவை சொல்லித் தருகிறேன். இப்போது விளையாட்டு வீரர்கள் என்றால் கிரிக்கெட்டையும் யோகாவையும் ஒன்று சேர்க்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் ஆர்வமாக கிரிக்கெட்டை விளையாடுகின்றார்கள். கிரிக்கெட் விளையாடுவது சமூக ஒற்றுமைக்கு. உடல் நலத்தை பாதுகாக்கணும்னா ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி, ஓகம் பயிற்சி செய்யணும். உழவர்கள் உழைத்து நமக்கு உணவளித்தார்கள். ஆனால் உழவர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை. சமூக ஒற்றுமை இல்லாமல் ஜாதி வேற்றுமை, வரப்பு வேற்றுமை அப்படி என்று பார்த்து சமூகத்தில் ஒழுக்கம் இல்லாமல் நம்ம நாடு முன்னேறாமல் இருக்கிறது. ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி, கிரிக்கெட் போன்ற விளையாட்டெல்லாம் நம்ம சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.